பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்குல சாதியும் மதம். நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழிச்சிருக்கு. உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க முடியும்? நடிக்கும் போது வராத ஜோசப், அரசியல் பண்ணும்போது ஜோசப், முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய், ஜோசப் விஜய். அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்துல ஐமம் முகமது ஜோசப் விஜய் போடல? நடிக்கும் போது வராத ஜோசப் இப்ப எதுக்கு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஜோசப் திருச்சி கிழக்கிய பெரம்பூரிய 234 தொகுதி இருக்குது, இதுல ஏன் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சீமான் இருக்காரு இல்லையா, அவர் பேசியிருக்காரு. அண்ணே, நடிக்கும் போது ஒரு நடிகரா நமக்கு ஷார்ட்டா ஒரு நேம் சுருக்கமா வச்சுக்கலாம், தளபதி, இளைய தளபதி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி அரசியல்ல அஃபீஷியலா நிக்க போறோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன்ல அவருடைய முழு பேரை தான் பாத்தீங்கன்னா நம்ம தாக்கல் பண்ணணும். அது கூட தெரியாம ஏன் ஜோசப் விஜய், ஜோசப் விஜய், சரி பெரம்பூர், ஏன் பெரம்பூர்னு கேக்குறீங்க? அங்க ஜாதி மதம் ஒண்ணும் கிடையாது. பெரம்பூரும் கொளத்தூரும் பக்கத்து பக்கத்து தொகுதி, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர். அதனால நீங்க ஸ்டாலின் தோத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நீங்க கதையிட்டு இருக்கிறீங்க. ஜாதியை ஒழிக்கணும்னா முதல்ல உங்களை ஒழிக்கணும். அதான் மக்கள் ஒழிச்சிட்டாங்கல்ல உங்களை. காத்துக்கிட்டு இருக்கிறேன், வெறி உண்டு காத்துக்கிட்டு இருக்கிறேன் இடைத்தேர்தல்ல. இப்படிதான் சொன்னீங்க. 234 தொகுதியும் என்னாச்சு? டெபாசிட் கூட வாங்கல. ஒண்ணு இப்படி இருக்குமோ? 234 தொகுதியில முடியாதது இந்த இடைத்தேர்தல்ல ஒருவேளை டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி எல்லாரும் சேர்ந்து ஒருவேளை நம்மளுடைய சீமான் அண்ணனை சட்டமன்றத்துக்கு அனுப்புவாங்களோ? அதுதான் உங்களுக்கு கனவா இருந்தா அதை அடியோட அழைச்சிடுங்க. நீங்க இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்க, அந்த 4% இருக்காது, 4% 2% ஆயிருந்தேன். நடிகனையும் தலைவனையும் நீங்க ஒன்னா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீங்க நடிகன் தான், சினிமாவில் இல்லை, அரசியல்ல. இது கடைசி வரைக்கும் தொடரும்.